அப்பப்பப்பப்பப்பா! என்ன வெயிலு, என்ன வெயிலு. ஆ அடிக்கிற வெயிலுக்கு உள்ள போய் ஏசி காத்து வாங்குனா தான் கரெக்ட்டா இருக்கும். டாடி, இங்க வா டாடி. வந்து அந்த ஏசிய 16ல போடு. என்னடா உன்ட்ட இருக்கிறது ஏர் கூலர் தானே? எப்ப ஏசி வாங்குனேன்னு தானே கேட்குறீங்க? கொஞ்சம் அங்க பாருங்க. எப்படி இருக்கு நம்ம புது ஏசி? ஆமாங்க, நீங்க பார்க்குறதுலாம் நிஜம்தான். 2 1/2 வருஷமா இவனுக்குன்னு ஒரு டேபிள் ஃபேன் கூட வாங்காதவன், மொத தடவையா ஏர் கூலர் வாங்குனான். இப்ப பாருங்க, எனக்கா தேடி புடிச்சு அலைஞ்சு ஒரு ஏசி வாங்கியிருக்கான். எல்லாம் யாரால? நம்மளால தான். டாடி, யூ ஆர் சோ கிரேட் டாடி. அப்புறம் என்ன? வாங்கின ஏசியை ஒரு விழா ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நல்லா உச்சியிலேருந்து பானை குளிர வரைக்கும் ஒரே ஏசி காத்துனா போங்க. இதெல்லாமா வாழ்க்கை? அப்பா! சரி, நான் கதைக்கு வரேன். என்னடா வீடியோலாம் வர லேட் ஆச்சு, என்னாச்சுன்னு தானே கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. சம்பவம் எனக்கு இல்லை, இந்தா உட்காந்துருக்கேன், இதுக்கு தான். கேட்டா சம்பவம் நாங்கள் சாம்பார் சாதம் மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி என்ன சம்பவம் தானே கேட்குறீங்க? இந்தா இதாங்க அந்த சம்பவம். அது ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கையில் ஏதாவது உருப்படியாக பண்ணுமேனு காஃபி குடிக்கிறப்ப இவன் எடுத்த முடிவு தான் ஷுகர் கட். எதே ஷுகர் கட்டா? அப்படி தாங்க நானும் ஷாக் ஆனேன். போர் அடிச்சா போன்வில் வாங்கி திங்கிறப்ப இவன் இதெல்லாம் தேவையா? ஆமாங்க, அந்த ஷுகர் கட்டு தான் இந்த நிலைமைக்கு காரணம். என்ன தம்பி சொல்ற? ஷுகர் கட் பண்ணா எப்படி ஆகும் தானே கேட்குறீங்க? சொல்கிறேன். ஷுகர் கட் பண்ணவன் ஷுகரோடு சேர்த்து சோத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அதான் ஷுகரு சுரண்டி பார்த்துட்டு போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்குறப்போ தான் நான் ஒன்று கேட்டேன். ஏன் டாடி டெய்லி எனக்கு மட்டும் பார்த்து பார்த்து ஷாப்பிங் பண்ணி சமைச்சு போடுறியே, அதில் 1 2 கீரை சிந்துறதை நீ எடுத்து சாப்பிட்ருந்தாலே நீ இந்நேரம் நல்லா இருந்திருப்பியேன்னு. நீ சொல்ற கரெக்டான தம்பி அப்படின்னா. இப்போ சொல்லி என்ன பண்ண? சரி விடுறா டாடி, இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவன்கிட்ட சொல்லுங்கப்பா தம்பி, வெளியே உடம்பு நல்லா இருந்தா மட்டும் போதாது, உள்ளேயே நல்லா இருக்கணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னான் பாருங்க, என் மனசே உடஞ்சிருச்சு. நான் இப்படி போய் அட்மிட் ஆனப்போ என்னை பற்றி யோசிச்சதை விட உன்னை பற்றி தான் தம்பி யோசித்தேன். பசிச்சா வாய் திறந்து கூட சொல்ல தெரியாத உன்னை தூக்கிட்டு வந்து இப்படி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை யார்டா பார்த்துப்பா அப்படின்னு அவன் பெர்மிஷன் ஆனது இல்லாம என்னேண்டு பெர்மிஷன் ஆளாக்கி ஒரு பாயசத்தை போட்டுட்டான். சரி சரி விடு டாடி, இனி கரெக்டா இருந்து அவனுக்கு ஒரு ஆறுதல் ஊசியை போட்டு விட்டுட்டேன். அதனால எங்கள மாதிரி தனியா இருக்கிறவங்க உங்க ஹெல்த் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கூட கடைசி வரை வரப்போவது இந்த உடம்பு தான். டிராவல் பண்ற டைம் வரைக்கும் இந்த வண்டியை அதான் அந்த பாடியை அப்பப்போ கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. அப்புறம் என்ன, வேற சம்பவத்தோட அடுத்த வீடியோல பாக்குறேன். வரட்டா?